சொந்த பேத்தின்னு கூட பார்க்காம இவகிட்ட தப்பா நடந்துக்கு பார்த்தாரு சார். நீங்க பாத்தீங்களா? பாப்பாவே சொன்னா சார். அவளையே கேளுங்க சார், சொல்லுவா. உன் பேர் என்னம்மா? ஸ்வீட்டி. நீ எந்த கிளாஸ் படிக்கிற? 6th B. சார். அதுதான் உனக்கு 5 கோடி ரூபாய் கிடைக்க போதே. சரி, அவனால 5 கோடி ரூபாய் கொடுக்க முடியுமா? நாங்க இருக்கிறதே அவருக்கு வீடுதான் சார், அதே 3 கோடி ரூபாய் போகும். அது மட்டும் இல்ல சார், அவர் சொந்த ஊர்ல ஒரு வீடு 10 ஏக்கர் நிலமும் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் வாடகை மாசம் 5 லட்சம் வரும் சார். ஏமா இவ்வளவு டீடைல்ஸ் பேசுறியே, உன் பொண்ணு எந்த கிளாஸ் படிக்கிறான்னு உனக்கு தெரியாதா? டங்கு ஸ்லிப் ஆயிட்டு சார். ஸ்லிப்பு. சரி, அவர்கிட்ட 5 கோடி வாங்கி கொடுத்தா நீ கேஸை வாபஸ் வாங்கிக்கிறியா? வேற வழி இல்லையே சார். வயசான கிழவனை தூக்கி ஜெயில போட்ட பாவம் எங்களுக்கு எதுக்கு சார்? ரொம்ப கிருஷ்ணமா உனக்கு. உனக்கெல்லாம் அறிவில்ல? நீ எல்லாம் ஒரு வக்கீலாயா? இல்ல சார், என் கட்சிக்காரர். உன் கட்சிக்காரா இல்ல உன் பங்குதாரரா? எதுக்கே எல்லாம் போட்டு சொல்ற? இந்த மாதிரி கிரிமினல்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கா? நல்ல வாயில மனசாட்சி இல்ல உனக்கு? நான் சொல்றத டைப் பண்ணமா. பணம் பறிக்கிறதுக்காக ஒரு வயசானவர் மேல பொய் கேஸ் போட்டதுக்கும், கோர்ட் நேரத்தை வீணடிச்சதுக்கும் IPC 209 படி இவங்களுக்கு தலா 25,000 அபராதம் போடுது. குழந்தைகள்